சுவையான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வாணலி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம தண்ணியே விடலை. இந்த கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த எண்ணெயிலேயே வதங்கிடும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். முதல்ல வெங்காயத்தில் தான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாதத்தோட தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.